ஹாய்மா. இன்றைக்கி புளிச்சக்கீரை செய்ய போகிறோம். கரண்ட்டு போயிடுச்சு, அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புளிச்சக்கீரை குக்கரில் சுடு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க பார்த்து கீரையை போடணும். கீரை நல்லா வேகணும். கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வைங்க, ஏன்னா புளிச்சக்கீரை கொஞ்சம் லைட்டாக புளிக்கும். நல்லா நிறைய கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா வேக விட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக எடுத்து வடிச்சிடணும். இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ சட்டியில் புளிச்சக்கீரையை வடிகட்டி வச்சுருக்கோம். வெந்தயத்தை கொஞ்சம் வறுத்துக்கணும். 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, வரமல்லி, மல்லி, கொத்தமல்லி இது 2ஐயும் போட்டு நல்லா வறுக்கணும். இது வறுத்து மிளகா, மல்லி, வெந்தயம் இது 3ஐயும் பொடி பண்ணி வச்சுக்கிறோம். பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கீரையை ஒரு கடைஞ்சிடணும். கடைஞ்சதுக்கப்புறமா தான் அடுத்தது சொல்கிறேன் வாங்க. தண்ணி வடிஞ்சிடுச்சு. இப்போ கீரையை ஒரு பாதி கடைஞ்சிடணும். உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. புளிச்சக்கீரைக்கு கொஞ்சம் அதிகமாகவே உப்பு போடலாம். போட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி நான் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். எண்ணெய் கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு போடணும். கடுகு போட்டாச்சு. அதுக்குள்ளே கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துக்கலாம் கீரையை. இப்போ வரமிளகா, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வரமிளகா, அந்த வறுத்தது இல்லாமல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வரமிளகா. காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் வரமிளகா போட்டு தாளிக்கணும். வடகம் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகா அது வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் மல்லி போடும்போது பூண்டு, பச்சை மிளகா போட்டால் அவ்வளோ ருசியாக இருக்காது. பச்சை மிளகாயை நீக்கிட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டை தட்டி இந்த எண்ணெய் கூடயே கொஞ்சம் நல்லா வறுத்து கொட்டிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து கொட்டி கடைஞ்சிக்கலாம். நல்லா கடையணும். நான் சட்டியில் தான் கடையிறேன். சட்டியில் கடைஞ்சால் கொஞ்சம் புளிச்சக்கீரை நல்லா நைஸாக வரும். நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கீரையை போட்டு இதை கலக்கி எடுத்துக்கலாம், ஏன்னா அது வேஸ்ட்டாக தானே போகும். அதனால் கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துக்கலாம். அப்பா வெளியில் சரியான மழை, காற்று, அதனால தான் கரண்ட்டு போயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது. இப்போ பாதி கடைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக கடைஞ்சாச்சு. சுடு சாதத்துக்கு கீரை வச்சு நல்லா உருளைக்கிழங்கோ இல்லை வாழைக்காயோ வறுவல் பண்ணி, பொரியல் இல்லை வறுவல் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.